மனாசே ராஜாவின் மகனான ஆமான் தன் 22ஆம் வயதில் யூதாவின் ராஜாவானான். அவன் எருசலேமில் 2 வருடங்கள் மட்டுமே ஆட்சி செய்தான். மனாசேயின் வாழ்க்கை 2 பகுதிகளாக இருந்தது. தன் ஆரம்ப காலத்தில் யூதாவை மிகப்பெரிய பாவத்திற்குள் நடத்தினான். ஆனால் தேவன் அவனை தண்டித்த போது அவன் உண்மையாக மனம் திரும்பி மீண்டும் கர்த்தரிடம் திரும்பினான். விக்கிரகங்களை அகற்றி ஜனங்களை மீண்டும் தேவனை ஆராதிக்க ஊக்கப்படுத்தினான். தன் தகப்பனின் வாழ்க்கையில் நடந்த இந்த ஆச்சரியமான மாற்றத்தை ஆமோன் கண்ணார கண்டிருந்தான். தேவன் எப்படி மனாசேயை மன்னித்து மீண்டும் அவனை உயர்த்தினார் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் ஆமோன் தன் தகப்பனின் நல்ல மனந்திரும்புதலை பின்பற்ற மறந்துவிட்டான். அதற்கு பதிலாக மீண்டும் விக்கிரக ஆராதனைக்கு திரும்பி தன் தகப்பன் விட்டு விலகிய பொல்லாத காரியங்களை தொடர்ந்து செய்தான். அவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் தன் குற்றங்களை அதிகப்படுத்தினான். 2 வருடங்கள் மட்டுமே ஆட்சி செய்த நிலையில் ஆமோனின் சொந்த ஊழியர்களாலே அவனுக்கு எதிராக சதி செய்து அரண்மனையிலேயே அவனை அழித்து போட்டார்கள். நாம் பார்க்கும் ஒவ்வொரு தவறும் நாம் நல்ல முடிவுகளை எடுக்க உதவும் ஒரு பாடமாக மாறக்கூடும். இவன் செய்த தவறை நான் செய்யக்கூடாது என்று யோசிப்பவனே ஞானி. சாலமோன் ராஜா எழுதிய நீதிமொழிகள் புத்தகம் நமக்கு இதைத்தான் கற்றுத்தருகிறது. ஞானமுள்ள ஒருவன் மற்றவர்களுடைய வெற்றியிலிருந்தும் தோல்வியிலிருந்தும் கற்றுக்கொள்கிறான். மூடன் மட்டுமே எல்லாவற்றையும் புறக்கணித்து தன் சொந்த வழியிலே சென்று ஆபத்தில் முடிகிறான். ஆமோனைப் போல மூர்க்கத்தனமாக இல்லாமல் மற்றவர்களின் அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தருக்குள் வளர்வதற்கு இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள். முதலாவது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை வாசியுங்கள். தேவனுடைய ஞானத்தை நேசித்து அவருடைய வழிகளில் நடக்கும் நல் இருதயத்தை தருமாறு ஜெபியுங்கள். 2வது, இன்று உங்களை விட பெரியவர் ஒருவரிடமிருந்து ஒரு புதிய காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு பெற்றோர், தாத்தா, பாட்டி அல்லது ஆசிரியர். அவர்களுடைய அனுபவத்தின் மூலம் வரும் ஞானத்தை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். 3வது, விளையாடுவதற்கும் பொழுதுபோக்குவதற்கும் நேரம் செலவிடுவதற்கு முன் உங்கள் வீட்டு பாடங்கள் மற்றும் பொறுப்புகளை செய்து முடிக்க சுய கட்டுப்பாட்டை பயிற்சி செய்யுங்கள். சிறிய காரியங்களில் உண்மையாயிருப்பது நல்ல குணத்தை கட்டி எழுப்பும். 4வது, பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் சபை தலைவர்களின் நல்ல ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். உங்களுக்கு அன்போடு வழிகாட்டும் ஒருவருக்கு என்று மனதார நன்றி சொல்லுங்கள். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை அதிகமாக நேசிக்கிற ஒரு தந்தையாக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறீர். பல சாட்சிகள் மூலமாக எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை கற்றுத்தருகிறீர். உம்முடைய வேத புத்தகத்தில் அநேக சாட்சிகள் இருக்கிறதே இயேசு சுவாமி. ஏசப்பா, உமக்கு பிரியமாக இந்த நாள் முழுவதும் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. கர்த்தாவே, உமக்கு பிரியமாய் வாழ்ந்து ஜெயம் பெற்றிட உதவி செய்யுங்க. நாங்கள் கையிட்டு செய்யும் எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உம்முடைய வழிகளில் நடக்க, உத்தமமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பல தோல்விகளிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள், பிறரிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள பாடங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை பாடமாக அமைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.